ஹே காய்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் டோனி இன்ஃபோடிவ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வேஸில் குரூப் டி வேக்கன்சிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன சிலபஸ் இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 23 ரிலீஸ் ஆச்சு. ரயில்வேஸில் எப்பயுமே நமக்கு அப்ளிகேஷன் மந்த் வந்து 1 மந்த் கொடுப்பாங்க. ஸோ February 22 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 days கரெக்ஷனுக்காக டைம் கொடுக்குறாங்க. இது வந்து February 25 ஸ்டார்ட் ஆகி March 6 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸில் நிறைய ஜோன்ஸில் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. நீங்கள் அந்த ஜோனை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது எரர் இருந்தால் மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ஜோனை தான் கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சஸும் உங்களால் பண்ண முடியாது. டோட்டலாக குரூப் டியில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் 32,438 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அதாவது நம்ம இந்த குரூப் டியில் எல்லா ஜோன்ஸ் ஆல் ஓவர் ஜோன்ஸ் சேர்ந்து 32,438 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பல்க் வேக்கன்சின்னு தான் சொல்லணும். இனிமேல் இப்படி ஒரு வேக்கன்சி வருமானு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ரயில்வே போர்டு லாஸ்ட் இயர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இயர்லி வேக்கன்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்திருக்க ஃபஸ்ட்டு குரூப் டி வேக்கன்சி இதுதான். ஸோ அடுத்தடுத்து வர்ற வேக்கன்சிஸ் இவ்வளோ பல்காக வருமாங்கிறது சந்தேகம்தான். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா A2, A3, B1, B2, C1, C2 இப்படி 6 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட ஐ பவரை வச்சு தான் பிரிப்பாங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் 7 and 8 இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பவர், அதாவது ஐசைட்டோட பவரை வச்சு தான் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பிரிப்பாங்க. வித் கிளாஸ் எவ்வளோ இருக்கணும், வித்தவுட் கிளாஸ் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே அந்த பேஜஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33 years ஆஃப் ஏஜ். இந்த கோவிட்னால 3 years எழுத முடியாமல் ஏஜ் பார் ஆனவங்களுக்காக இந்த வட்டம் நம்ம ரயில்வேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் ஏஜ் 18 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 36 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதாவது 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இது போக ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் ஒவ்வொரு வகையான இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசிக்கு வந்து 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், விஷுவலி இம்பர்ட் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 9 and 10ல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தால் போதும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம். இதை பற்றி நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 21ல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த குரூப் டி உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். அதாவது ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம்னா உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 25 மார்க்குக்கு வரும், மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 25 மார்க்ஸுக்கு வரும், ரீசனிங் அதாவது லாஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் கொஷின் பண்ணுற ஆன்சர் பண்ணுற மாதிரி அது ஒரு 30 மார்க்ஸுக்கு வரும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 மார்க்ஸுக்கு வரும். ஓவராலாக 100 மார்க்ஸுக்கு வரும். 90 minutes உங்களுக்கு தருவாங்க இந்த 100 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய டீல் கிடையாது. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே அடிச்சிடலாம் இந்த எக்ஸாம். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் போஸ்ட் பேராமீட்டர்ஸை பற்றியெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 49 to 50ல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வட்டம் நம்ம குரூப் டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வகையான போஸ்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னு பேஜ் நம்பர் 49 to 50ல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம RRB சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2694 வேக்கன்சிஸ் இருக்குது. இதை பற்றி பேஜ் நம்பர் 58ல் டீட்டெயிலாக இருக்குது. அதாவது
என்னென்ன கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி, அன்ரிசர்வ்க்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிஸ்க்கு எவ்வளோ, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ, எல்லாமே டீட்டெயிலாக பேஜ் நம்பர் 58ல் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து குரூப் டியில் நான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக டீட்டெயில் வீடியோ போடுறேன். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.